T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் வரலாறுல முதல் தடவையா சவுத் ஆப்பிரிக்கா டீம் வந்து செமிஃபைனல்ல வின் பண்ணி ஃபைனலுக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு காலையில நடந்த மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து இந்த மேட்ச்ல யார் வின் பண்ண போறாங்க அப்படின்றதையும் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் குணாமூர்த்தி. சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் செமிஃபைனல் 1 வந்து இன்னைக்கு காலையில் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து டாஸ் யார் வின் பண்ணாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் வந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங்கை வந்து சூஸ் பண்ணலை, பேட்டிங்கை வந்து சூஸ் பண்ணிட்டாங்க. அங்கே தான் அவங்க வந்து பெரிய மிஸ்டேக்கை பண்ணாங்க. அவங்க வந்து சரி எப்பயும் போல் பேட்டிங்கில் நம்ம ரன் அடிக்கலாம், ஒரு 150 அபோவ் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து களத்தில் இறங்கினாங்க. பட் ஆனால் அங்கே நடந்ததே வேறு. பட் ஆனால் சவுத் ஆப்பிரிக்காவோட பவுலிங் வந்து வேறு லெவலில் இருந்தது. அவங்களோட பவுலிங்கை வந்து இவங்களால் தாக்கு பிடிக்கவே முடியல. குர்பாஸாக இருக்கட்டும், இப்ராஹிம் சர்தானா இருக்கட்டும், முகமது நைப், அப்புறம் ரஷித் கானா இருக்கட்டும், யாராலையுமே சவுத் ஆப்பிரிக்காவோட பவுலிங்கை வந்து தாக்கு பிடிக்கவே முடியவில்லை. இவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து பிச்சு அவ்வளோ சாதகமாக இருந்தது பவுலர்ஸ்க்கு. அதாவது சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்ஸ்க்கு இந்த பிச்சு வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் போடும்போது நல்லா சாதகமாக இருந்தது. அதனால் வந்து யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஆப்கானிஸ்தான் டீம் வந்து இது வரைக்குமே எந்த ஒரு வேர்ல்ட் கப்லையுமே சரி, T20 வேர்ல்ட் கப்பாக இருக்கட்டும், 50 ஓவர் வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அவங்க செமிஃபைனல் வரைக்கும் ரீச் ஆனதே கிடையாது. செமிஃபைனலுக்கு முறையாக வந்து ரீச் ஆகியிருக்காங்க. அவங்க ஃபைனல் போவாங்க அப்படின்னு பல நாடுகள், பல ரசிகர்கள் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இந்த மேட்ச்சில் நடந்ததே வந்து வேறு. சவுத் ஆப்பிரிக்காவோட பவுலர்ஸ் வந்து அவங்களோட வேகத்தில் இவங்களோட விக்கெட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. எவ்வளோ சீக்கிரம் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 10 ஓவரில் வந்து இவங்க கதையை முடிச்சிட்டாங்க. 56 ரன்னுக்கெல்லாம் வந்து ஆல் அவுட் பண்ணிட்டாங்க ஆப்கானிஸ்தான் டீமை. இந்த 56 ரன்னை வந்து சேஸ் பண்ணுறது முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆப்பிரிக்கா இறங்கினாங்க. பட் அவங்க சீக்கிரமாகவே அடித்து துவம்சம் பண்ணி ஈஸியாக வின் பண்ணிவிட்டு ஃபைனலில் போய் அவங்க வந்து இப்போது கால் மேலே கால் போட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கிலாண்டா இல்லை இந்தியா வருவீங்களா, யார் வேணாலும் வாங்க, நாங்கள் தான் இந்த வாட்டி கோப்பையை வின் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெத்தாக உட்காந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆப்பிரிக்கா டீம் இந்த T20 வேர்ல்ட் கப்பில் எந்த ஒரு மேட்சுமே வந்து லாஸ் பண்ணலை அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். அண்ட் தென் ஃபைனலில் போயிட்டு கோட்டையை விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது நடக்காது. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா டீம் வேறு லெவலில் இருக்காங்க. அவங்களுக்கு தான் வந்து இந்த வாட்டி லக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பாக வந்து பே ஆஃப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இன்னொரு செமிஃபைனல் மேட்ச் வந்து இன்றைக்கி நைட்டு வந்து நடக்க போகுது. எங்கே நடக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா கயானா ஸ்டேடியத்தில் தான் வந்து நடக்க போகுது. இந்த கயானா ஸ்டேடியத்தில் மழை வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து செமிஃபைனல் 2ல் மழை வந்துச்சு அப்படின்னா மழையோட ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது, மழையால் மேட்சே நடத்தவே முடியலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா நெட் ரன் ரேட் படி, அது மட்டும் இல்லாமல் பாயிண்ட்ஸ் டேபிள்லையும் படி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா தான் அதிக புள்ளியில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்தியா டைரெக்டாக வந்து குவாலிஃபை ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆச்சுன்னா நிறையா பேர்கள் விமர்சனம் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. பட் ஆனால் வந்து மழையால் இவங்க இங்கிலாந்து வந்து ஃபைனல் போகணும்னு நினச்சாலும் மழை வந்து விடாது போல் இருக்குது. மழை வந்து தொடர்ந்து தான் பெய்யும் அப்படின்ற மாதிரி வானிலை அறிக்கை எல்லாமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே, பட் அப்படி மழைவே வரலை அப்படின்னா யார் ஜெயிப்பாங்க இந்த 2 மேட்ச்சில் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி T20 வேர்ல்ட் கப் 2022 செமிஃபைனலில் இந்தியா வந்து தோற்றுருப்பாங்க இங்கிலாந்துக்கு எதிராக. இப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக அடிக்கிறது ரிஷப் பண்ட் ஒரு ஆள் மட்டும்தான். பவுலிங்கில் வந்து பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங், அப்புறம் குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல் அண்ட் தென் ஹார்திக் பாண்டியா வந்து கலக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கபலமாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா தான் பேட்டிங்கில் யாருமே வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலனாலுமே இவங்க பவுலிங்கில் வந்து தட்டி தூக்கிட்டு போயிடுறாங்க. எந்த ஒரு டீமாக இருந்தாலும் விக்கெட்டை எடுத்துகிட்டு வின் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்தியா வந்து இது வரைக்கும் எந்த ஒரு மேட்சுமே வந்து இந்த T20 வேர்ல்ட் கப்பில் தோக்கவே இல்லை அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். அது மட்டும் இல்லாமல் விராட் கோலியோட மோசமான ஃபார்ம் வந்து பேசப்பட்டு வருது. இது வந்து நிறையா பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. IPL நடக்கும்போது என்னன்னா பெங்களூர் ஃபேன்ஸ் வந்து வேர்ல்டு கப்புன்னு வந்தால் விராட் கோலி கிட்ட தான் வரணும்னு என்னைக்கு வாயை திறந்தாங்களோ அன்னைக்கு திறந்ததில் இருந்து
வேர்ல்டு கப் எப்போ லீக் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்பையிலிருந்து இப்போ செமிஃபைனல் நடக்க போகுது. அது வரைக்குமே விராட் கோலியால் ஒரு 50 கூட போட முடியல அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, விராட் கோலி இந்த வேர்ல்டு கப் எந்த வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும், அவர் அதிகமாக ரன் அடித்தப்போ எல்லா மேட்ச்லையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு ரன் அடிச்சுட்டு வந்திருக்காரு. ஃபைனலோ இல்லை செமிஃபைனலோ போய் நம்ம தோற்றுருப்போம். ஸோ அதனால் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த வேர்ல்டு கப்பில் அவர் அதிகமாக ரன் அடிக்கவே இல்லை. அவரோட ஃபார்ம் மோசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அவர் ரன் அடிக்காதாலும் ஒரு லக்கு உண்டு இந்தியன் டீமுக்கு. அவர் எப்போல்லாம் வந்து அதிகமாக ரன் அடிக்காமல் இருக்கிறோ அந்த மேட்ச் எல்லாமே நம்ம வின் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதே ஃபார்மில் அவர் இருந்தார்னா இந்தியா கண்டிப்பாக வந்து வேர்ல்ட் கப்பை வின் பண்ணோம் அப்படின்ற மாதிரி என்னோட ப்ரெடிக்ஷன். நாம் பொறுத்து இருந்து பார்ப்போம். ஒரு பக்கம் வந்து இந்தியா வந்து ஃபைனல் போயிட்டாலுமே இன்னொரு பக்கம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா டீம்ஸ் வந்து இதுவரைக்குமே எந்த ஒரு உலகக்கோப்பையும் வாங்கினது கிடையாது. 50 ஓவராக இருக்கட்டும், 20 ஓவராக இருக்கட்டும், செஸ் சாம்பியன்ஷிப் ட்ராஃபியாக இருக்கட்டும், எதையுமே அவங்க வந்து இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது. முறையாக அவங்க ஃபைனல் வந்திருக்காங்க. ஸோ அவங்க சும்மா விட்டுட்டு போயிட மாட்டாங்க. யார் வந்தாலும் நாங்கள் ஃபுல்லாக ஃபைட் பண்ணுவோம் அப்படின்ற முடிவில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. நாம் பொறுத்து இருந்து பார்ப்போம். ஃபைனல் எப்போ நடக்க போகுது அப்படின்னா சனிக்கிழமை அன்னைக்கு இரவு 8 மணிக்கு தான் வந்து நடக்க போகுது. அந்த மேட்ச்சில் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன? யார் வின் பண்ணுவாங்க? இவங்க இங்கிலாண்டா இல்லை சவுத் ஆஃப்ரிக்காவா இல்லை இந்தியாவா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.